செய்தியை பார்த்து வருகிறோம். துணை முதல்வர் உதயநிதியின் சொத்து விவரம் தொடர்பான வழக்கில் வருமான வரித்துறைக்கு நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது உயர்நீதிமன்றம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், வழக்கின் பின்னணியை விவரிக்கலாம். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்துள்ள அந்த வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ள அந்த சொத்து விவரங்களுக்கும் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது அவர் தாக்கல் செய்த அந்த சொத்து விவரங்களுக்கும் தற்போது முரண்பாடு உள்ளதாக தெரிவித்து அந்த தொகுதியை சேர்ந்த, அதாவது இந்த திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த குமாரவேல் என்பவர்கள் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அதாவது கடந்த 2021ஆம் ஆண்டு அந்த வேட்புமனுவில் ரெட் ஜெயின்ஸ் மூவிஸ் நிறுவனத்தில் 7,36,00,000 ரூபாய் முதலீடு செய்திருப்பதாக உதயநிதி தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது தாக்கல் செய்துள்ள இந்த ஒரு வேட்புமனுவில் இந்த விவரங்கள் மறைக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக அவருடைய மனைவி ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்தில் 2,63,00,000 ரூபாய் முதலீடு செய்ததாக குறிப்பிட்டுள்ளது. ஆனால் இந்த பண பரிவர்த்தனை குறித்து எந்த ஒரு விளக்கமும் அந்த வேட்புமனு தெரிவிக்கவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்குதான் இன்று காலை தலைமை நீதிபதி அமர்ந்து விசாரணைக்கு வந்தது. அப்போது தற்போது இந்த தேர்தல் தொடங்கிவிட்டது. எனவே தொடர்பாக தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்ய முடியும் என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த மனு தொடர்பாக ஏப்ரல் 20ஆம் தேதிக்குள்ளாக பதிலளிக்கும்படி வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் அந்த வழக்கு விசாரணை மீண்டும் அன்றைய தினம் தள்ளி வைத்துள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி மதன்.